எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஷஜீபா. என்னோட நேட்டிவ் நாகர்கோயில். நான் 2021 பாஸ்ட் அவுட். நான் டூட்டுக்குரனில் 2021 ஜனவரியே அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். 2020 அப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே டூட்டுக்குரனில் அங்கே தான் படித்தேன். இப்போது ரெவென்யூ அசிஸ்டண்ட் திருநெல்வேலி சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணோன்னா என்னோடய பேரண்ட்ஸ், அகாடமிக்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா நான் கனிமுருகன் சாரோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் இந்த அகாடமி ஜாயின் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் அப்போது நர்மதா தப்தி ஹாலெல்லாம் ஓப்பன் பண்ணல, ரொம்ப சின்ன ஹால். எவ்வளோ ஏர்லியாக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுக்கு போனாலும் லாஸ்ட்டில் தான் இடம் கிடைக்கும். நம்ம இந்த அகாடமியில் வெளியவே தெரிய மாட்டோமா, அந்த மாதிரியெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய டைம். ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் மெயின்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. தனியாக என்னால் படிக்கவே முடியல. மெமரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, அவுட்புட் கொடுக்கறதுக்கும் சரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இந்த இடத்துல நான் என்னோடய ரூம்மேட்ஸ்க்கு தான் தேங்க் பண்ணோம். என்னோடய ஹாஸ்டல் மேட்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே இப்போ சர்வீஸில் இருக்கோம். சுபஸ்ரீ அக்காவும் அதில் ஒன்று. என்னோடய கிரேட் மென்டார், நான் சேர்ந்து படித்தது ஷர்மிளா அப்படிங்கிறவங்க கூட. அவங்க இப்போது அசிஸ்டண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 4-5 டேஸ் முன்னாடி நாங்கள் எல்லாருமே ஒரு 10 பேர் ரவுண்டு கட்டி ஒவ்வொரு டாபிக்ஸ் பற்றியும் அவங்களோட நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் அகாடமிக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். இது என்னோடய 4th ஜாப். நான் இபிஎஃப்ஓவில் சோஷியல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது தவிர ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். பேங்க் ஆஃப் பரோடா கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பேங்கிங் பேக்கப்பாக சூஸ் பண்ணனால நான் எஸ்பிஐ பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணல. பிகாஸ் இது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இந்த டிஎன்பிஎஸ்சிங்கிறதுனால நான் பேக்கப்புக்கு பேங்கிங் வச்சுருந்தேன். தேங்க்ஃபுல்லி நான் எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். நான் ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிறது, எல்லார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களோட சீனியர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்காம, நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பண்ணல, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்க்காம கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் என்னோடய ஹாஸ்டலில் நான் தான் ஜூனியர் மோஸ்ட். எனக்கே 3 இயர்ஸ் ஆயிருக்குன்னா இங்கே ஒவ்வொருத்தங்களுக்கும் அதை விட அதிகமான டைம் எடுத்திருக்கோம் ஒரு அட்டெம்ப்ட்டுக்கே. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸாம் நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாமை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நல்ல ப்ரிப்பேர்டாக ஃபெயிலியர்ஸ், மற்றவங்களோட ஃபெயிலியர்ஸை உங்களோட பர்சனல் ஃபெயிலியர்ஸாக எடுத்து நீங்கள் உங்களோட அவுட்புட் கொடுங்க. அண்ட் நான் கிளியர் பண்ண 4 எக்ஸாம்ஸுமே 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஒன்று டிஎன்பிஎஸ்சி, இன்னொன்று எஸ்எஸ்சி லெவல் வரும், இன்னொன்று பேங்கிங். ஸோ இங்கே இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அது உங்களால் முடியும். டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஈவன் எஸ்எஸ்சியோ பேங்கிங்கோ அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய டைம் உட்காந்து படிக்கிறதுக்குள்ள பொட்டென்ஷியல் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பேங்கிங் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்க போடுற எஃபர்ட் போதுமானதாக இருக்காது. அப்போது பேங்கிங் எடுத்துருக்கிற பிள்ளைங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஈஸியாக கிராக் பண்ணுற முடிய மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ளவங்களாக இருப்பாங்க, பட் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு மட்டும் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சி எழுதுங்க, பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட லெவல் இல்லை உங்களோட பொசிஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மந்த் உங்களோட ப்ராக்ரஸ் அண்ட் இந்த மந்த் உங்களோட ப்ராக்ரஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வாங்க. And thank you so much. Thank you for this opportunity. Suresh IAS Academy.